my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த யூனியன் பிரதேசமான டெல்லியின் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏன் இவரை அமலாக்கத்துறை கைது செய்தது என்பதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதம் 21ஆம் தேதி, அதாவது 2 நாட்களுக்கு முன்னால், நமது இந்திய யூனியன் பிரதேசமாகிய டெல்லிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. இந்தியாவின் கேபிட்டல் சிட்டி டெல்லி. பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதி தான் டெல்லி. ஏன்னா மத்திய அரசாங்கத்தின் முழு கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது தான் ஒரு டெல்லி. அந்த டெல்லியின் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவர். இவர் ஒரு ஐஐடியில் படித்தவர், ரொம்ப அறிவாளியும் கூட. ஏனென்றால் ஐஐடியில் படித்தவன் அறிவாளி கிடையாது சொல்ல முடியாது. இருந்தாலும் இவர் அண்ணா ஹசாரே என்கிற சமூக சிந்தனையாளர், ஆர்ப்பாட்டவாளருடன் சேர்ந்து இவர் எதுக்கு இந்த கரப்ஷனுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை சுமார் 5, 6, 7 வருடங்களுக்கு முன்னால டெல்லியில தொடங்கி மிகவும் இந்தியா முழுவதும் இவர் பிரசித்தமானார். அந்த வகையில அரவிந்த் கெஜ்ரிவால் மிக சிறந்த மனிதர் கூட. இவர் கரப்ஷனுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிரான போட்டியில வெற்றி பெற்றுதான் சீஃப் மினிஸ்டர் ஆனார். இவருடைய தேர்தல் வாக்குறுதி என்னன்னா, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி. ஆனால் அவர் தான் இப்போ ஊழல் செய்து இப்போ சிறையில் கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். இந்திய வரலாற்றிலே இது ஒரு முதல் முறையா நடந்தது. ஒரு சிட்டிங் சிஎம்மாக இருப்பவர் அமலாக்கத்துறையினால் கைது என்கிறது அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது. இது நேஷனல் பிரச்சனை அல்ல, இன்டர்நேஷனல் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி நிறைய பேரை சிறைப்பிடிச்சிருக்காங்க. முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் அமைச்சர்கள். அந்த அமைச்சர்கள் எல்லாம் ரிசைன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சிறைப்பிடிப்பாங்க. அமலாக்கத்துறையினரோ, சிபிஓ, காவல் துறையினரோ. ஆனால் இது அப்படி அல்ல. இது ஒரு முற்றிலும் வித்தியாசமானது, விசித்திரமானது. ஆனால் இந்தியாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. சிட்டிங் சிஎம் அமலாக்கத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இதற்கு என்னதான் காரணம்? இவர் ஊழலுக்கு எதிராக போராடியவர் இப்பொழுது அதே ஊழல் பிரச்சனையினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். யார்? டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால். இவரை எதற்காக இந்த அமலாக்கத்துறையினர் கைது செய்யறாங்க நம்ம பார்க்க போறோம். 2021-22ஆம் ஆண்டு டெல்லி யூனியன் பிரதேசத்தில் ஒரு புதிய மதுபான கலால்வரி கொள்கையை அறிவிச்சாங்க. 2021-22. இந்த 21-22க்கு முன்னாடி அரசாங்கத்திடம் தான் இந்த மதுபான கொள்கை இருந்தது. இந்த கெஜ்ரிவால் அரசாங்கம் வந்த பிற்பாடு இதை என்ன பண்ணாங்கன்னா, அரசிடம் இருந்து 4 கார்பரேஷனாக பிரித்து இந்த மதுபான கொள்கையை 4 கார்பரேஷனுக்கும் கொடுத்தாங்க. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுதான் ஊழல் செய்வதற்கான முதல் அறிகுறி. இவர் தான் ஊழலுக்கு எதிராக போராடியவர். இவர் தான் பிஜேபி கட்சிக்கு எதிராக போராடியவர். ஆனால் இவரே மதுபான கொள்கையை அரசிடம் இருந்து தனியாருக்கு விற்கிறார். அதுவரை 5 லட்சம் தான் டெபாசிட்டா இருந்தது. இவர் 5 கோடி டெபாசிட்டா மாத்துறாரு. இப்போ கூட்டும் போது தனியார் நிறுவனங்கள் என்ன செய்யும்? கொள்ளையடிப்பதற்காகத்தான் நினைக்குமே தவிர அதை ஒரு சர்வீஸ் மைண்டடா எடுத்துக்காது. இங்கிருந்து ஆரம்பிக்குது கொள்ளை சம்பவங்கள், கரப்ஷன், கமிஷன் போன்ற நிகழ்ச்சிகள் அரங்கேற ஆரம்பித்து விட்டன. அப்போ இந்த மண்டலங்களா பிரிக்கிறாங்க. எத்தனை மண்டலங்களாக பிரிக்கிறாங்கன்னா 32. அந்த மொத்த டெல்லிய 32 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 849 சில்லறை விற்பனை நிலையங்களாக மாற்றி அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க முதல் கட்டமா. அப்போ இதுல நிறைய ஏராளமான முறைகேடுகள் நடந்ததாகத்தான் தலைமைச் செயலருக்கு பல கோணத்திலிருந்தும்
பல தரப்புகளிலிருந்தும் என்ன வந்தது, மனுக்கள் வந்தது. அப்போ அங்க ஆளுநராக இருப்பவர் சக்சேனா, மத்திய அரசாங்கத்தின் ஆளு. அவர் வலைவீசி தேடிட்டு இருக்காரு, எப்போதான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள தள்ளலாங்கிறது. ஏகப்பட்ட போட்டிகள் அங்க. மத்திய அரசாங்கம் பிஜேபியை தோற்கடித்து தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை கைப்பற்றினார். காங்கிரசுடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி. ஆக இந்த ஆளுநர் சக்சேனா சிபிஐக்கு உத்தரவிடுகிறார். சிபிஐ ஒருபுறம் இந்த புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது, மறுபுறம் இது அமலாக்கத்துறையில் கைகளில் ஒப்படைக்கப்படுகிறது. ஏனென்றால் இது பண மோசடி, மிகப்பெரிய மோசடி. அதாவது 100 கோடி அளவுக்கு மிகப்பெரிய மோசடி நடைபெற்றதாக அமலாக்கத்துறைக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த மனுக்களும் மாற்றப்படுகின்றன. அப்போ இந்த அமலாக்கத்துறை 9 முறை நம்ம சிஎம், டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சம்மன் அனுப்புகிறது. இந்த 9 முறையும் இவர் போகல. ஏன்னா பயம். நோட்டீஸுக்கு, சம்மனுக்கு போய் ஆஜராகின்ற நேரத்தில் என்னை கைது செய்வார்களோ என்கிற பயம். ஏன்னா இவருக்கு முன்னாடி டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியாவை கைது செய்துட்டாங்க. இதற்கு முன்னாடி 2 அமைச்சர்களை கைது செய்தாங்க இதே ஊழல் வழக்கில். அடுத்து தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதா, அவங்களையும் கைது செய்தாச்சு. ஆக இது ஒரு கூட்டு சம்பவம், கூட்டு ஊழல் என்றே தோன்றுகின்றது. ஆக சிட்டிங் சிஎம் கைது செய்தது இந்திய வரலாற்றிலேயே முதல் நிகழ்ச்சி என்றே சொல்லலாம், எனக்கு தெரிந்த வரைக்கும். ஆக இந்த மதுபான கொள்கை பாருங்க, எப்படி ஒரு பதவியில இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நிலைமையை பாருங்கள். மக்களே, இந்த வீடியோவின் மூலமாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுகின்றேன், தவறு செய்யாதீர்கள். தவறு செய்தால் எவ்வளவு பெரிய பதவியும் அலங்காரம் உள்ள பதவியும் தப்பாகும். நீங்கள் சிறைக்கு செல்வீர்கள், பல பேருடைய கேள்விக்கு உள்ளாவீர்கள். எதற்கு? இப்படி எதுக்கு சம்பாதிக்க போகிறீர்கள்? சம்பாதித்து யாருக்கு கொடுக்க போகிறீர்கள்? எங்கு கொண்டு செல்ல போகிறீர்கள்? ஆகவே ஊழல் செய்யாதிருங்கள். அரசியல்வாதிகளே, உங்களுக்கு என்ன வேண்டும்? எங்கள் வரிப்பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குகின்றீர்களே, அதைவிட உங்களுக்கு எதற்கு தேவை? பணம். சாப்பிடுகிற சாப்பாடு முதல் வரிப்பணம், அதுவும் ஃப்ரீ தான். உடுத்தி கொண்டிருக்கின்ற துணிகளும் ஃப்ரீ தான். பேசிக்கொண்டிருக்கின்ற செல்போனும் ஃப்ரீ தான். அதுல சிம் ஃப்ரீ, சிம்முக்கு ரீசார்ஜ் ஃப்ரீ, டெலிஃபோன் ஃப்ரீ, டெலிஃபோன் ப்ரீபெய்டு ஃப்ரீ. என்னையா உங்களெல்லாம் யார் தான் பெற்றது? வளர்த்த தெரியல, முட்டாள் அரசியல்வாதிகள். ஆகவே அரசியல்வாதிகளே, நீங்கள் தான் மக்களை ஏமாற்றுகிறீர்கள். மக்கள் உங்களை ஏமாற்றவில்லை. மக்கள் நீங்கள் சொல்லுகின்ற வரியை தர தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த வரி கொடுக்கின்ற மக்களுக்கு நீங்கள் கைமாறு என்ன செய்கிறீர்கள்? ஊழலா? கைமாறு. ஆகவே இந்த 100 கோடி ஊழலுக்கு உடந்தையாக இருந்த டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை 21ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தது. இந்த 100 கோடி அளவுக்கு லஞ்சம் கொடுத்ததா புகார்னு சொல்றாங்களே, இதை ப்ரூவ் பண்ணாங்களா? இல்ல. இந்த அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குது. இந்தியாவில் இருக்கின்ற யாரையும் கைது செய்யலாம். முதலமைச்சரை கைது செய்யலாம், ஆளுநர்களை கைது செய்யலாம், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கைது செய்யலாம். சுருக்கமாக சொல்ல போனால் யாரை வேணாலும் கைது செய்யலாம். இந்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களையும் கைது செய்யலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அமலாக்கத்துறை. ஆனால் ஏன் கைது செய்யவில்லை? தேர்தல் பத்திரமுறை திட்டத்தில் எல்லா கட்சிகளும் ஊழல் செய்து கொண்டிருக்கின்றன.
பிஜேபி கட்சி 6565 கோடி ஊழல். காங்கிரஸ் கட்சி 1150 கோடி ஊழல். டிஎம்கே 650 கோடி ஊழல். ஏடிஎம்கே 6 கோடி ஊழல். பிஎம்கே 3 கோடி ஊழல். இப்படி ஊழல் செய்யாத கட்சிகளே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஊழல். ஆனால் அமலாக்கத்துறை யாரை மட்டும் கைது செய்கிறது? எதிர்கட்சிகளை மட்டும்தான் கைது செய்கிறது, ஊழல் என்கிற பெயரில்லை. இதைத்தான் நான் பாரபட்சம் என்று சொல்கின்றேன். இதை நான் கண்டிக்கின்றேன். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்றும் யோக்கியவான் கிடையாது, பாக்கியவான் கிடையாது. தவறு செய்தால் சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆக இதுல எதை பத்தி பேசுறாங்கன்னா, சவுத் குரூப்னு ஒரு குரூப் இருக்கு, லாபி குரூப். இதோட குரூப்போட ஒரு ஆளுதான் விஜய் நாயர். இந்த விஜய் நாயர் என்பவர் மூலம்தான் இந்த புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்தியதாகவும் இந்த அமல்படுத்தியதனால் இவருக்கு நிறைய லாபம் கிடைத்த அந்த ஒரு லாபத்தை வைத்துதான் 100 கோடி ரூபாயை ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுத்ததாகவும் புகார். இதுதான் மெயின் புகார். இந்த மதுபான கொள்கையின் மெயின் புகாரை 100 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, ஊழலே நடக்கல, நாங்க 100 கோடி ரூபாய் ஊழல் வாங்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த சவுத் குரூப் லாபி குரூப்பின் சேர்மன் விஜய் நாயர் அவர்கள் இந்த பிஜேபி கட்சிக்கு 55 கோடி தேர்தல் நிதி கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல என்ன தெரியுது? எல்லாம் ஊழல் கட்சிகள். எலெக்ஷன் வந்தாலே மாறி மாறி வசைப்பாடுவது, மாறி மாறி குற்றம் சொல்வது, மாறி மாறி பொய் சொல்வது. இது ஜனநாயகத்துக்கு அழகல்ல. ஆகவே இந்த அமலாக்கத்துறை 9 முறை சம்மன் அனுப்பிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு. இவருக்கு பயம், 9 முறையிலே ஏதாவது ஒரு தடவை நம்ம போய் ஆஜராயிட்டோம்னா என்ன நடக்கும்? கைது பண்ணுவாங்களோ. முட்டாள் அரவிந்த் கெஜ்ரிவால், நீ 9 முறை போகாட்டியும் கைது பண்ணித்தான் ஆகணும். ஓகே, பின்ன கொஞ்சம் நேரமே போயிருந்தா நேரமே கைது செய்திருப்பாங்க. நீ லேட்டா போன, நீங்க லேட்டா போனதுனால லேட்டா கைது செய்தாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக உடனே உயர் நீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் பண்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். நான் தப்பு பண்ணல, இந்த சம்மனை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அவசர வழக்காக எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை. இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு தெம்பு, என்ன தவறு செய்தாலும் உயர் நீதிமன்றத்தையோ உச்ச நீதிமன்றத்தையோ அவசர வழக்காக எடுத்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ஆணவம். உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்களே, உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களே, இதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். ஒரு சாதாரண மனிதனுடைய வழக்கை நீங்கள் அவசர வழக்காக ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் அரசியல்வாதிகளுடைய வழக்கை மட்டும் ஏன் அவசர வழக்காக ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆர்டர் படி எடுத்துக்க வேண்டியதானே. அவர்கள் என்ன செவ்வாய் கிரகத்தில் தான் வந்தார்கள்? முட்டாள் அரசியல்வாதிகள். உயர் நீதிமன்றங்களே, நீங்கள் சாதாரண மனிதனுடைய வழக்கிற்கு செவி சாய்ந்து ஆக ரத்து செய்ய மனு கொடுக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அமலாக்கத்துறைக்கு போய் ஆஜராகித்தான் ஆகணும். ஆக இவருக்கு பயம். உடனே அமலாக்கத்துறை ஆக்ஷன்ல இறங்கி இவருடைய வீட்டெல்லாம் சோதனை. எப்படி இருக்குன்னு பாருங்க. சிட்டிங் சிஎம், அந்த சிஎம் பதவியே இவர் கெடுத்துட்டார், குற்றமாக்கிட்டார். இந்திய ஜனநாயகத்தின் கேலி கூத்து. ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும்? ஒழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும், கரைப்படியாத சொந்தக்காரராக இருக்க வேண்டும், ஊழலற்றவராக இருக்க வேண்டும், மனிதனாக இருக்க வேண்டும். ஆனால் இவரிடம் என்னத்தை நாம் எதிர்பார்க்க முடியும்? ஆக இப்படிப்பட்ட ஒரு மதுபானம் போய் எதுல போய் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது. இருக்கின்ற தகவலின்படி, அமலாக்கத்துறையின் மனு படி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். மதுபானத்துல கொள்ளையடிக்கிறார். உண்மையை சொல்லுகின்றேன், இந்தியாவில் இருக்கின்ற எந்த முதல்வருக்கும் தகுதி இல்லை.
இந்த நாட்டு மக்களை ஆள்வதற்கு. ஆளத் தெரியாத முட்டாள்கள். உண்மையில் சொன்னார் என்ன செய்வது? நம்முடைய தலை விதி. ஆளத் தெரியாதவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள், ஆளத் தெரிந்தவர்கள் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதே பழமொழி. ஆக இந்த அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது உச்சநீதிமன்றமோ அவசர வழக்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. சந்தேகம். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நான் முதலமைச்சராக நீடிப்பேன். இது என்ன கேலி கூத்து? ஜனநாயகத்தின் அரசியலமைப்பின் கேலி கூத்தா இது? ஒருவர் குற்றவாளியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். ஒருவரை, மாநிலத்தின் முதலமைச்சரை, யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சரை. அவர் எப்படி முதலமைச்சராக தொடர முடியும்? உடனே ஆளுநர் டிஸ்மிஸ். எந்த கட்சியாக இருந்தாலும் ஒன்றுதான். எபிஷோய்க்கு இந்த கட்சி அந்த கட்சி என்று பேதமில்லை. நியாயம் நியாயம்தான். அது ஆம் ஆத்மி கட்சி என்றோ, டிஎம்கே என்றோ, பிஜேபி என்றோ, ஏடிஎம்கே என்றோ, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றம். ஆக இவர் முதல்வராக தொடர்வதற்கு தகுதியற்றார். தன்னை குற்றவாளி இல்லை என்று நிரூபித்து விட்டு வந்து முதலமைச்சர் பதவியை தொடரட்டும் என்று கோரி அரசியலமைப்பு சட்டம் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உச்சநீதிமன்றம் நீங்கள் ஆக்ஷன்ல இறங்கணும். இவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். தகுதி நீக்கம் செய்து புதிய முதல்வரை தேர்ந்தெடுக்கட்டும். ஆம் ஆத்மி கட்சியில் உறுப்பினர்களா இல்லை? இல்லை இவருக்கு மட்டும்தான் முதலமைச்சர் என்கிற தகுதி இருக்கின்றது? இல்லை. ஆகவே உச்சநீதிமன்றமே உடனே இவரை தகுதி நீக்கம் செய்ய இந்த ஒரு கைதே போதுமானது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற த்ரில்லிங் நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல ரொம்ப வசதியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.